இந்த உலகத்தில் தடையில்லாத வாழ்க்கை வாழணும், உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு சில சின்ன ஆசைகள் இருக்கும், பலருக்கு அது பெரிய ஆசைகளாக கூட இருக்கும். சரி, அதை நம்ம நிறைவேற்றிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான முயற்சிகள், அதுக்கான செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நம்ம தர்மம்னா என்னன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அதர்மம்னா என்னன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு அதர்மம் அப்படின்னாக்க, நம்ம உடல் சார்ந்த உணர்வுகளோடு கலந்து ஒரு செயல் செய்யும்போது, நமக்கான தேவைகள் அதிகமாகும்போது, அந்த உடல் உணர்வோடு ஒரு செயல் செய்யும்போது அது அதர்மமாக இயல்பாகவே அது மாறிடுது. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஊறும்போது அது பார்த்தோம்னாக்கா தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருது. எது? அதர்மம். சரி, இப்போ தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் யூட்டர்ன் அடிக்கணும், ரிட்டன் ஆகணும் அப்படின்னாக்க ஆத்ம உணர்வுக்கு வரணும். எப்படி அதர்மம் உடலினுடைய உணர்வுக்கு போகும்போது தலைவிரிச்சு ஆட ஆரம்பிக்குதோ, அதே போல் தர்மத்தை நீங்கள் நிலைநாட்டி வரணும்னா ஆத்ம உணர்வுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் நிலைநாட்டி வர முடியும். இந்த உலகத்தில் தியாகம் இல்லாமல் யாருமே உயர்ந்த நிலைக்கு போகவே முடியாது. ஸோ நேரத்துக்கும் ஒரு வலிமை இருக்குது, காலத்துக்கும் ஒரு வலிமை இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் ஒரு வலிமை இருக்குது. ஸோ அந்த காலத்தினுடைய வலிமையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தும் போது பார்த்தோம்னா நீங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்பீங்க. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த எதிர்காலம் உங்களுக்கு தகுந்தாப்புல உங்கள் கையில் சேர்ந்துடும். இது புரியாமல் எங்கெங்கேயோ போயிட்டு எதையோ போட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு பிரச்சனை அப்படின்றது பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க. பிரச்சனைன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுக்காக நல்லது நம்ம நிறையா பண்ணணுமா, நல்லது பண்ண இதெல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்வி கேட்பீங்க. ஆக்சுவலி நான் சொல்ல வரது என்னன்னாக்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பழைய அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு டேலி பண்ணுங்கள். நீங்கள் டேலி பண்ணால் மட்டும்தான் மனசு காலியாகும். நீங்கள் டேலி பண்ணாமல் மனசு காலியாகவே ஆகாது. மனசு காலி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எங்கே போகிறது, எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றது அந்த அடையறதுக்கான பாதையை திறந்துடும். என்ன புண்ணியம் செஞ்சு புட்டேனோ நானா, உசுர தந்தவன் எனக்கு சொன்னான் தாலேலோ.